பறவைகள், நிழல்கள், ஆலயங்கள், அதாவது இந்த உலகத்தோடைய அப்படி உலகத்தை திரும்பி பார்த்தோம்னா நிறைய விஷயத்த பார்க்குறோம். நம்ம கண்ணில் சிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பறவைகள் சிக்கும், ஆலயங்கள் சிக்கும், நிறைய கேப்சர் பண்ணிகிட்டே இருப்போம். அழகான விஷயங்கள் எல்லாம் ஏதாச்சும் ஒன்று நம்ம மனசில் நிலையாக நின்றுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எதை நினைக்கிறோமோ அது நடக்க ஆரம்பிக்கும். இது ஒரு பெரிய அழகிய சித்தாந்தம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நிலை பெறாமல் நிற்காம நம்ம எண்ணத்தில் ஓடுற கவலைகள் தடுத்து நிப்பாட்டும். பார்த்துருக்கீங்களா? பணக்கவலை, மனக்கவலை, கஷ்டம், நஷ்டம், அவன் பேசின பேச்சு, அவன் சொன்ன வார்த்தை. அப்போ இவ்வளோ விஷயத்த பார்த்த நம்ம கண்கள் அது உள்ள கொண்டு போக முடியாம தடுத்து நிப்பாட்டியிருக்கு உள்ள இருந்த கவலைகள். காரணம், ஏற்கனவே நம்முடைய லைஃப்ல நம்ம சந்திச்ச விஷயங்கள் இந்த பார்த்த விஷயத்த அக்செப்ட் பண்ண விடலை, அனுபவிக்க விடலை. நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், நம்ம நல்லா சாப்பிட்றோம், சூப்பர் சாப்பாடு. ஆனால் அந்த ஹோட்டலில் எல்லா சாப்பாடும் அனுபவிச்சு பார்த்தோம்னா இல்லை. வண்டியில் பெட்ரோல் இல்லை, என்ன பண்ணலான்னு தெரியல. இங்கேருந்து கிளம்பி போகணும், அவனை போய் பார்க்கணும், அவனுக்கு அந்த கடனை அடைக்கணும், அவன் இப்படி திட்டிப்புட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்ககிட்ட சமாதானம் பண்ணணும், பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்டணும், அடுத்த மாதம் பட்ஜெட் எப்படி போடுறதுன்னு தெரியல, அப்புறம் எப்படி நம்ம சோத்தை நிம்மதியாக சாப்பிட்றது. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தன்னை அனுபவிக்காமையே பல காலங்களை, ஒரு 7.5 வருஷத்தை நம்ம அப்படியே ஓட்டிட்டோம். கடவுள் அப்பப்போ பார்த்து நம்ம நேர்வழியை பார்த்து விட்டுருக்காரு. எந்த கோவிலுக்கு அதிகமாக போவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கடவுள் நேர்வழி காமிச்சதுனால அப்படி இப்படின்னு வந்து நின்றுட்டோம். இப்படி 7.5 வருஷமாக நம்மளை போட்டு கணக்கு போட்ட மனுஷன் கிளம்புறாரு. அவர் ஒரு ட்ராக்கில் போக போகிறாரு, நம்ம ஒரு ட்ராக்கில் போக போகிறோம். ஆனால் 7.5 வருஷம் நம்மளை வச்சு செஞ்சாரு பாருங்க. அதனால நம்ம இனிமேல் தவறி கூட இன்னொருத்தனுக்கு பரிவு பார்க்கக்கூடாதுன்னு பாடத்தை கற்றுக்கிட்டோம். இன்னொருத்தருக்கு பாவம் பார்க்கக்கூடாதுன்ற ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டோம். உண்மையா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளும் இந்த உலகத்தில் சக மனிதர்களை விட நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக வாழணுன்றத கற்றுக்கிட்டோம். இதுதான் மகர ராசி. இப்படிப்பட்ட மகர ராசிக்கு 7.5 சனி விலகுகிறது. இந்த 7.5 சனி விலகிறதுனால மகரம் சிகரத்தை அடைய போகுது. மகரம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகிறது. இன்னும் சொல்ல போனால் மகர ராசி மகுடம் சூட போகிறீங்க. இதுதான் உண்மை. ஏன்னா 7.5 சனி விலகிறாரு. நிறைய செலவுகளை கொடுத்து, பாடத்தை கொடுத்து, பக்குவத்தை கொடுத்து, மனப்பக்குவம். நீங்கள் போய் யோகாவில் கற்றுக்க முடியாதது, தியானத்தில் கற்றுக்க முடியாதது, தியானம் பண்ணி கற்றுக்க முடியல, யோகா பண்ணி கற்றுக்க முடியல, நிறைய பேர் சொல்லி கற்றுக்க முடியல. ஆனால் சனி கொடுத்த பாடத்தில் கற்றுக்கிட்டேன்யா. அப்படிப்பட்ட பாடத்தை நடத்திட்டு போகிறாரு நம்ம டீச்சர். யார்? சனி பகவான். எங்கே போகிறாரு? அவர் அடுத்த வீட்டுக்கு போகிறாரு, பார்த்துப்போம். அப்படியே இவர் கிளம்புன பாடம் நமக்கு ஒரு விதத்தில் நல்லது தான் கற்றுக் கொடுத்தது. இதனால் 7.5 சனி விலகிறதுனால மகர ராசிக்கு இது ஒரு மகுடம் சூடக்கூடிய நேரம். நல்ல டீச்சர்கிட்ட படிச்சிருக்கோம்ல, அப்போ ரிசல்ட்டு நல்லா வரப்போகுதுன்னு அர்த்தம். சும்மா பேருக்கு பாடம் படித்தவங்களாம் ரிசல்ட்டில் வர முடியாது. அதனால் மகர ராசிக்கு கடவுளோட துணையோடு, அதாவது 3ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார். உங்கள் ராசியில் இருந்து 3வது வீட்டுக்கு செல்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் சுகஸ்தானம், முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. முப்பிறவி, அடுத்த பிறவி கண்ணு முன்னாடி படம் போட்டு காட்ட போகிறாரு. முக்காலமும் உணர போகிறீங்க. இது ஒரு அருமையான நேரம். குபேர கடாட்சம் கிடைக்கக்கூடிய நேரம், பணம் பெருகக்கூடிய நேரம், வசதி வாழ்வாங்க உயரக்கூடிய நேரம். தைரியமாக ஃபோர்ஸாக நீங்கள் எதை வேணால் இறங்கி செய்யுங்க, சக்ஸஸ் ஆவீங்க. அதாவது என்ன வயசானாலும் சரி, இளமையாக இருக்க தோணும். இல்லற வாழ்க்கையில் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை சிறக்கும். விவாத வாழ்க்கைகள் உங்களுக்கு சிறக்கும். கல்யாணமே ஆகலைன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். திரவிய லாபம். நான் இது வரைக்கும் ஒரு இடத்துல காசு தேடி போனோன்னா அந்த பணம் கிடைக்கும். தேடி போன பணம் கிடைச்ச மாதிரி தேடி போன பொருள் கிடைக்கும். என்னை விட்டு விலகியவர்கள் கிடைப்பாங்க. மகர ராசியை விட்டு விலகி போனவங்க திரும்பி கிடைப்பாங்க. ரொம்ப அருமையான நேரம். இந்த சனி பகவான் நிறைய நல்லதை கொடுக்க போகிறார். அனுபவ ரீதியாக நிறைய நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறார். உணர்வு ரீதியாக நிறைய நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறார். இன்னும் சொல்ல போனால் உலக தரத்தில் உயர்வை நமக்கு கொடுக்க போகிறார். இந்த 3வது இடம்ன்றது அதுதான். கண்ணுக்கு தெரிஞ்சு எவ்வளோ தூரம் ஒரு இடம் வாங்குறோமோ வாங்கலாம், எவ்வளோ தூரம் பயணிக்க முடியுமோ பயணிக்கலாம். உங்கள் திறமை இப்போ வெளிப்படக்கூடிய நேரம். உங்களுக்குள்ளே ஒரு திறமை இருக்கும்ல, அந்த திறமை இவ்வளோ நாள் மூட்டை கட்டி வச்சுருப்போம். இப்போ சுதந்திரமாக வெளியே விட போகிறீங்க. அதே மாதிரி நல்ல நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க. பணம் நம்மளுக்கு பல வழிகளில் கிடைக்க போகுது. கௌரவம் உயரப்போகுது. கடன் தொந்தரவுகள் விலக போகுது. கூடி இவன் பேசுவானா அவன் பேசுவானா, இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா, நம்ம சில வார்த்தைகளை விட்டு அதனால் வேதனைப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆனோம் இல்லையா? நம்ம பேசுகிற வார்த்தை மாறி இப்போ நல்ல விதமாக போகும். என்னடா, நான் அன்றைக்கும் அந்த வார்த்தை தான் சொன்னேன், ஆனால் அன்றைக்கி நம்மளை இப்படி சொன்னாங்க, அதே வார்த்தையை தான் நான் இன்றைக்கும் சொல்கிறேன்,
ஆனால் இப்போ நம்மளை பாராட்டுறாங்களே என்ன? சனி விலகிட்டார்ல. வார்த்தை ஒன்று தான், காலம் மாறி போச்சு. ஸ்பீச்சில் இடத்துக்கு தகுந்த மாதிரி சில வார்த்தைகள் இருக்குல்ல, அதுக்கான பவர் இருக்குல்ல. பழனியில் பஞ்சாமிர்தம் விற்றுதுன்னா அந்த பஞ்சாமிர்தத்துக்கு ஒரு மவுசு. பழனினாலே பஞ்சாமிர்தம் தான், உண்டா இல்லையா? கிரிவலம்னாவே திருவண்ணாமலை தான். நீங்கள் வேற எங்கே சுற்றினாலும் திருவண்ணாமலை மாதிரி ஒரு ஃபீலிங் வராதுல்ல. உண்மைதானே? இதே தாங்க உங்களை உணர்கிற நேரம், உங்களை பற்றி அருமை பெருமை தெரிகிற நேரம். நீங்கள் என்ன பேசினாலும் கல்கண்டா தித்திக்கும். அதே வார்த்தை உங்கள் குடும்பத்தில் ஒரு காலம் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை எல்லாரும் கடுமையாக பார்த்துருப்பாங்க. உங்களை ஒரு இடைஞ்சலாக பார்த்துருப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கும். குடும்பத்திலே எதிர்ப்பு இருந்தது போன காலங்களில். இந்த குடும்ப எதிர்ப்புகள் முதல்ல விலகும், குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். இப்போ தான் குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. முக்கியமாக அந்யுன்ய ஸ்தானம் வலுப்பெறும். அதாவது 40 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்போ அந்த காதல் இல்லாமல் போயிருந்திருக்கும். இப்போ அந்த 7.5 சனி விலகிற பிறகு இப்போ ஒரு காதல் உருவாகும். ஆமாம், அப்போ இடையில ஏன் என் பொண்டாட்டியை வெறுத்தேன், ஏன் என் பிள்ளைகளை வெறுத்தேன் அப்படின்னே தெரியாது. இப்போ திருப்பி ஒரு அந்யோன்யம் கிடைக்கும். பிள்ளைகள் மேலே பாசம், பொண்டாட்டி மேலே பாசம், குடும்பத்தில் சந்தோஷம். அற்புதமான அனுகிரகத்தை இப்போ கொடுக்க போகிறாரு. உங்கள் வீடு களை கட்ட போகுது. வாழை மர தோரணங்கள் கட்டக்கூடிய நேரம், அற்புதமான நேரம். இது எல்லாம் இந்த மகர ராசிக்கு சனி பகவான் கொடுக்குறார். நான் ரொம்ப நாள் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், உன்னை என் கை பிடியில் வச்சுருந்தேன், அதுக்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிட்டீங்க, அதனால் நான் உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போகிறேன் போ அப்படின்னு சொல்கிறாரு. வாய்ப்பு கிடைச்சதுன்னா என் சகோதர சகோதரிகள், வாய்ப்பு கிடைச்சதுன்னா மகர ராசிக்காரங்க ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு செய்ய வேண்டும். ரங்கநாதனை வழிபாடு பண்ண வேண்டும். ரங்கனை வழிபாடு செய்ய வேண்டும். வாய்ப்பு கிடைச்சதுன்னா நிச்சயமாக ரங்கன் உங்களுக்கு மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆடம்பர வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எல்லாம் நடக்கும். நான் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அங்கே கிட்ட போயிட்டீங்கன்னா அரக்கன் ஒருத்தன் தான், அவனுக்கு அடிமை அப்படின்னு நம்பி நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். மகர ராசிக்காரங்கள் மகுடம் கண்டிப்பாக சூடுவீங்க. அரசியல் வல்லமை கிடைக்கும், அரசியல் வலிமை கிடைக்கும், வல்லமை கிடைக்கும். அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருப்தியான பதவிகள் கிடைக்கும். அரசியலில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். உங்கள் வாரிசு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு கனிவான உபசரங்கள் கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். காசு பணம் மழை கொட்டும். காசு பணம் துட்டு மணி எல்லாம் கிடைக்கும். எல்லாத்துலேயும் மணி மைண்டில் சக்ஸஸாக கொண்டு போங்க. ரொம்ப நாளாக விட்டதெல்லாம் இப்போ பிடிக்க போகிறீங்க. வெறித்தனமாக பெஸ்ட் டைம், வெறித்தனமாக உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்குது. போதும் சாமி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் விட்டாச்சு. இனிமேல் என் லைஃப்பில் பணம் தான், லைஃப் தான், என் பிள்ளைங்க தான், என் குடும்பம் தான், என்னுடைய பதவி தான், பிஸ்னஸ் தான். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டைமுக்குள்ளே காலை எடுத்து வச்சிட்டிங்க. சிறப்பு தானே? இந்த ஒரு வெற்றியில் நீங்கள் கொண்டாட போகிறீங்க. இந்த ஒரு வெற்றியில் நீங்கள் கொண்டாட போகிறீங்க. மகர ராசிக்காரங்களே, வெற்றியை கொண்டாடுங்கள். முக்கியமாக வீட்டில் பிரச்சனை இருந்தால் அதை வெளியே சொல்லிக்காதீங்க. உங்களுக்குள்ளே முடிச்சுக்குங்க. நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. இப்படி போனால் நீங்களும் நல்லா இருப்பீங்க, வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே கேஸ் போட ஆரம்பிச்சோம்னா யாருமே வாழ முடியாது. அதனால் மகர ராசிக்காரங்கள் மன துன்பத்தை நீக்கி சுப சந்தோஷங்களை பெருக்கி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நான் மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள், சிவனை வழிபாடு பண்ணுங்கள், விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். சனி பகவான் உற்சாகத்தை கொடுக்க போகிறார். உலகத்தை ஆள வைக்க போகிறார். வாழ்த்துக்கள். மறக்காமல் மகர ராசிக்காரங்க லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்று எந்த தெய்வத்தை வணங்குவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 சனி பெயர்ச்சி வீடியோவும் குரு பெயர்ச்சி வீடியோவும் வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எந்த ராசின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.